ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் நான் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிடுறேன் மார்னிங்கில், அதுக்கப்புறம் ஸ்வீட் சாக்லேட் எதுவும் பெருசாக சாப்பிட்றது இல்லை, ஒவ்வொரு டைமும் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாயை காகுல் பண்ணிடுறேன், அப்படி இருந்தும் என் பல்ல வந்து சொத்தை இருக்குது. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான மெயின் ரீசன் வந்து நீங்கள் நைட் டைமில் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது. கண்டிப்பாக நைட் டைம் ப்ரஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நைட் சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட பற்களுடைய மேற்பகுதியில் ஒரு படலமாக படிய ஆரம்பிச்சிருது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நைட் ப்ரஷ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் வந்து சலைவரி செக்ரீஷனும் கம்மியாகும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா, பாக்டீரியாவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகி அந்த ஃபுட்டை சாப்பிட வர பாக்டீரியா அதே பற்களின் மேலே ஆசிடை செக்ரீட் பண்ணுது. அப்படி ஆசிடை செக்ரீட் பண்ணுறதுனால நம்மளோட எனாமலில் கேவிட்டி ஃபார்மேஷன் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒரு லேயராக பல் மேலே படிகிறது இல்லாமல் கம் லைன்ஸ் மேலேயும் படியுது. அதனால் உங்களுக்கு பிளாக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால கம்மில் வந்து ப்ளீடிங், கம் ஸ்வெல்லிங் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸும் அதிகம். மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலைவரி செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிளாக் ஃபார்மேஷனும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேட் பிரெத் மார்னிங் எந்திரிச்சோடனே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லோ கலர் டிஸ்கலரேஷனுமே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த நைட் ப்ரஷிங்கை நீங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாயோட ஆரோக்கியம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனால ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நைட் ப்ரஷிங்கை பண்ணதான் வேணும். அப்படி பண்ண இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சொத்தப்பற்கள் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணியும் நான் ஸ்வீட் சாப்பிட்றேன், மார்னிங் ப்ரஷ் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு சொத்தப்பல் வருதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நைட் ப்ரஷிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.